ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு புது கம்பெனியில் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தமிழ் கார்த்தி முன்னாடியே போய் பேசிட்டாங்க. அந்த ஆர்டருமே அவங்க இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அர்ஜுன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கம்மியான ப்ரைஸ்க்கு கோட் பண்ணி அவங்க மாமாட்ட சொல்லி போய் கம்பெனியில் போய் பேச சொல்கிறான். சார், இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், நீங்கள் எந்த விலைக்கு யாருக்கு கொடுத்தாலும் நாங்கள் அதை விட கம்மி ப்ரைஸ்லேயே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி போய் பேசுவோம். அவர் யோசிக்கிறாரு. ஓகே, உங்களுக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் கூட இருக்க மேனேஜர் சொல்கிறாரு, சார் நம்ம ஆல்ரெடி தமிழுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோமே சொல்லவும், அப்படியா, சரி நம்ம டெண்டர் மாதிரி விட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆர்டருக்கு, யார் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பேசிக்கிறத மேனேஜர் கால் பண்ணி தமிழுக்கு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ள பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழும் கார்த்தி நேராக ராகினி வீட்டுக்கு உடனே போயிடறாங்க. அங்கே போய் சத்தம் போடுறாங்க, என்ன புரிச்சு சும்மாவே இருக்க மாட்டான், நான் எடுக்க போகிற கம்பெனியில் போய் ஆர்டர் எடுக்கிறதுக்கு எதுக்கு கம்மியான ப்ரைஸ்க்கு போய் எதுக்கு அவன் போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லவும், உடனே மாமா சொல்கிறான், என்னங்க எந்த கம்பெனியில் யார் வேணால் ஆர்டர் எடுத்துக்கலாம்ல, அது எங்களோட விருப்பம், நீங்கள் இதுக்கு இடையில வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராக பேசிக்கிருக்கேன். ராகினிட்டு இங்கே போகிறவன் ஆர்டர் எடுக்க மட்டும் வந்தானா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மிரட்டிட்டு போயிடுறான். ஆர்டர் எடுக்கிற அன்னைக்கு போய் பார்த்தா அர்ஜுன் வரவே கிடையாது. பட் ஆனால் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் கார்த்தி எல்லாருமே போயிருக்காங்க. பட் ஆனால் அர்ஜுன் வருவான்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வரல. பட் அர்ஜுன் போயிருந்தா அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பாக அர்ஜுன் தான் கிடச்சிருக்கும். பட் அர்ஜுன் போகலை. உடனே இந்த ஆர்டர் தமிழுக்கு கொடுத்துட்டாங்க. தமிழ் கார்த்தி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அர்ஜுன் அதுக்கு முன்னாடி அப்போ தான் பாம்பேல இருந்தனால ஏர்போர்ட்டில் லாகினி கால் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுக்க போகிறேன், பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கான். பட் அவங்க மாமா வீட்டில் சொல்கிறாரு, என்னம்மா அவன் எங்கள் கான்ட்ராக்ட் எடுக்க வரவே இல்லையே, வீட்டுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே வீட்டுக்கு வரலையே, அங்கே தான் வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை அவன் இங்கே வரவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க வரலையா, ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இருக்காங்க. உடனே வீட்டில் எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ உங்கள் அண்ணன் தான் ஏதோ அர்ஜுனை பண்ணிட்டான், ஏன்னா ஆர்டர் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அர்ஜுன் ஏதோ பண்ணிட்டான், உங்கள் அண்ணன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஏற்றி விட்டு ராகினி என்ன பண்ணிட்டா, நேராக அங்கே போய் வீட்டில் போய் கேட்குறா, போலீஸை கூட்டிகிட்டே போயிட்டா. இந்த மாதிரி அர்ஜுனை காணோம், நீங்கள் தான் கடத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி ராகினி தமிழ் அப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு யாரை நம்புறதுன்னு என்னன்னு தெரியலாமா, அர்ஜுனை காணோம், ரொம்ப எனக்கு பதட்டமாக இருக்குது, ஏற்கனவே அண்ணன் இந்த மாதிரி கடத்தி வச்சிருந்தாரு, அதனால தான் நான் அவர்கிட்ட கேட்குறேன், அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லவும், நான் ஒன்றுமே பண்ணலை, நான் அவனை கடத்தி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆர்டருக்காக நான் அவனை கடத்த போகிறேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறான். உடனே உங்கள் மாமா ரொம்ப துடிக்கிறான், சார் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணால் தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான். சார் அதெல்லாம் எவிடன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது, தமிழ்னு உங்களுக்கு 2 days டைம், நீங்கள் அர்ஜுன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி கொடுக்கணும், இல்லை இவங்க சொல்கிற மாதிரி சந்தேக கேஸில் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. தமிழும் நம்மச்சி தேட இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீட்டில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அர்ஜுன் எங்கே போயிருப்பான்னு சொல்லுவோம், இல்லை அவன் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், நம்ம போய் மிரட்டினோம்ல, அதனால அவன் ஏதாவது ஒளிஞ்சுக்கிட்டு வேணும்னே நம்மளை மாட்டுறதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பரமனை ஃபாலோ பண்ண எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட மாமாவை ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் ஒரு கடையில் போய் 2 சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். சரி அர்ஜுனை பக்கம் தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா அவன் நேராக கரெக்டாக கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாமிகிட்ட போய் இந்த மாதிரி என் மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துடுறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னடா இவன் அர்ஜுனை பார்க்க போவான்னு பார்த்தா இவன் எப்படி பண்ணிக்கிருக்கான், அப்போ நிஜமாலே அர்ஜுன் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பரமன் அதே மாதிரியே ஒரு கடையில் 2 பிரியாணி பார்சல் வாங்கிட்டு சுற்றி முற்றி ஆளை பார்க்குறான். யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போகிறான். ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு போகிறான். உள்ளே போயிட்டு ஒரு கதவை தட்டுறான். உள்ள கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அர்ஜுன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான். உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள 2 பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாடா மாப்பிள்ளை யாரும் பார்க்கறதுக்குள்ளே நான் வந்துட்டேன். நேற்று வந்துட்டு இருக்கப்போ தமிழும் நம்மச்சியும் ஃபாலோ பண்ணாங்க, அதனால தான் நான் அந்த சாப்பாடை கொண்டு போய் பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆமாம் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியும், அதனால தான் நான் அப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறான். அந்த வேலை இன்றைக்கி யாரும் பார்க்கல, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் மாப்பிள்ளை இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அந்த தமிழ் மிரட்டிட்டு போயிருக்கான்ல, இப்போ நான் காணோம் அப்படின்னு தெரிஞ்சால் ராகினிக்கு தமிழ் மேலே ரொம்ப கோபமாயிரும், சொத்தை அவங்க பேரில் எழுதி வைக்கிறத ராகினி யோசிச்சுட்டு இருக்கான்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ அந்த தாட்டையே மறந்துப்போ, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன், நான் காணோன்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு தமிழ் மேலே தான் கோவம் வரும், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லுவான். சரி வாப்பா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க. கரெக்டாக வீட்டுக்கு வெளியே பார்த்தா தமிழும் நம்மச்சியுமே அர்ஜுனை பார்த்துருவாங்க. ஓ இவன் இங்கே தான் இருக்கானா, நேற்று நம்ம வந்ததை அவன் பார்த்துருப்பான்டா, அதனால தான் அவன் சாப்பாடு பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டான், அதனால தான் இன்னைக்கு அவனுக்கு தெரியாமே நம்ம ஃபாலோ பண்ணோம், இவன் நம்மளை எவ்வளோ ஓட விட்டான், இப்போ நம்ம இவனை ஓட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியே பார்த்தா யாரையுமே காணோம். மறுபடியும் போய் கதவை தட்டுறாங்க. அவங்க மாமா வெளியே பார்க்குறான். அப்போ யாரையும் காணோம். மறுபடியும் 3வது தட்டிட்டு அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா அர்ஜுன் 2 பேருமே வெளியே வந்துடுறாங்க. யார் தட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் பின்னாடி வழியாக போய் வீட்டுக்குள்ள ஒரு கதவு இருக்குது பேக் சைடில், அங்கே உள்ளே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அர்ஜுனோட ஃபோனையும் அவங்க மாமாவோட ஃபோனும் சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் வெளியே பார்த்துட்டு ஐயோ மாப்பிள்ளை யாருமே இல்லை, வேறு யாராச்சும் இருக்கும், வா நம்ம வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்லாம்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சாப்பாடு காணும், ஃபோனை காணும், எதையுமே காணும். மறுபடியும் இந்த சைடு அவங்க முன்னாடி ஓடி ஃப்ரண்ட் டோரை லாக் பண்ணிடுறாங்க. ஐயோ மாப்பிள்ளை நம்ம யாரோ உள்ளே வச்சு கதவு பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா பயந்துட்டு இருக்கான். இதோட இன்னைக்கு எபிசோட் ஓவராலாக முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.